வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல். இன்னைக்கு நம்ம ஒரு புது கதையோட ஸ்டார்ட் பண்ண போறோம். உன்னோடு பேசாத நாட்கள் எபிசோட் 1. அவளை முதல் முறையாக பார்த்த நாள். ஸ்டார்ட் பண்ணலாமா? சில சந்திப்புகள் நமக்கு பிடிக்காது, ஆனால் அதே சந்திப்பு தான் ஒரு நாள் நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். அதிகாலை 5 மணி. கிராமம் இன்னும் முழுமையாக விழித்திருக்கவில்லை. பசுமையான வயல்களின் மீது பனித்துளிகள் மின்னின. சேவல் கோவும் சத்தம், தொலைவில் கோயில் மணி, மெல்ல வீசும் காற்று அந்த காலை அமைதியாக இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் வீரன்குளம். அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இளைஞன் இருந்தான். அவன்தான் ஆதவன், நம் கதையின் நாயகன். 24 வயது, எளிமையான வாழ்க்கை. விவசாயம்தான் அவனுடைய உலகம். அப்பாவை சிறுவயதிலேயே இழந்தவன். அம்மா காமாட்சி மற்றும் தங்கை காவியாவுக்காக வாழ்கிறான். ஆதி, எழுந்திருப்பா, சூரியன் வந்துட்டான் என்று அம்மா அழைத்தாள். காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அவன் முகத்தில் விழுந்தது. மெதுவாக கண்களை திறந்தான் ஆதவன். இதோமா என்று சிரித்தபடி எழுந்தான் ஆதவன். 6 அடி உயரம், விவசாய வேலை செய்ததால் உடல் உறுதியாக, தோள்கள் அகலமாக இருந்தன. கருமை கலந்த மாநிறம், அடர்ந்த சுருள் கலந்த கருப்பு முடி, நேர்த்தியாக வெட்டிய மீசை, எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் கண்கள். ஆனால் அந்த கண்களுக்குள் சொல்லப்படாத ஒரு அமைதியும் ஒரு சிறிய சோகமும் இருந்தது. கையில் பழைய கருப்பு நிற கை கடிகாரம், கழுத்தில் ஒரு மெல்லிய கருப்பு கயிறு. அவன் அணியும் உடைகள் எப்போதும் எளிமையானவை. வேஷ்டி, காட்டன் சட்டை, அல்லது வயலுக்கு செல்லும் போது பழைய டிஷர்ட்டும் லுங்கியும். அவனுக்கு ஆடம்பரம் பிடிக்காது. மண்ணின் வாசனையே அவனுக்கு பிடித்த வாசனை. பணம் சம்பாதிப்பதை விட மனிதர்களின் நம்பிக்கையை சம்பாதிப்பதையே பெரிய செல்வமாக நினைப்பவன். ஊரில் யாருக்காவது உதவி என்றால் முதல் ஆளாக ஓடி செல்வான். ஆனால் தன் மனதில் இருக்கும் கவலைகளை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டான். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும், அதுதான் ஆதவன். வீட்டின் வாசலில் கோலம், சமையலறையில் இட்லியின் வாசனை, எல்லாமே சாதாரண நாள் போலத்தான் இருந்தது. ஆனால் அந்த நாள்தான் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றப்போகும் நாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் சென்னையிலிருந்து வந்த ஒரு அரசு பேருந்து வீரன்குளம் செல்லும் சாலையில் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் ஒரு பெண். அவள்தான் யாழினி, நம் கதையின் நாயகி. வெள்ளை நிற சுடிதார், தோளில் ஒரு பை, கண்களில் சிறிய பதட்டம். இந்த ஊர்தான் இனிமே என் வாழ்க்கையா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். அவளது கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தது. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், வீரன்குளம், பிடி அசிஸ்டன்ட் இங்கிலீஷ். இது அவளது முதல் அரசு வேலை. ஆனால் இந்த வேலையை ஏற்க அவள் சந்தோஷமாக வரவில்லை. அவள் பின்னால் சொல்லப்படாத ஒரு கதை இருந்தது. ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. இப்படி அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பேருந்து திடீரென்று நின்றது. என்னாச்சு என்று பயணிகள் பதற்றமடைந்தனர். டிரைவர் கீழே இறங்கி பார்த்தார். இன்ஜின் சூடாகிடுச்சு, குறைஞ்சது ஒரு மணி நேரமா அது ஆகும் என்றார். அனைவரும் முணுமுணுக்க ஆரம்பித்தனர். யாழினி கடிகாரத்தை பார்த்தாள். அச்சோ போச்சே, முதல் நாளே லேட் ஆகிடுமோ என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். தோளில் இருந்த பையை சரி செய்து கொண்டு அவள் மெதுவாக பேருந்திலிருந்து இறங்கினாள். சுற்றிலும் பார்த்தாள். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் வயல்கள், ஒரு சில தென்னை மரங்கள், தொலைவில் மலைகள் இருந்தன. இது என்னடா, ஸ்கூல் இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும் போலயே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அப்போது தொலைவில் ஒரு டிராக்டர் வந்து கொண்டிருந்தது. அதை ஓட்டி வந்தவன் ஆதவன். வெள்ளை வேஷ்டி சட்டை, முகம் முழுக்க சின்ன புன்னகை. யாழினி கையை உயர்த்தி, ஹலோ, ஒரு நிமிஷம் என்று அழைத்தாள். ஆதவன் டிராக்டரை நிறுத்தினான். என்னங்க, என்ன வேணும் என்று கேட்டான். வீரன்குளம் இங்கிருந்து எவ்வளவு தூரம் என்று கேட்டாள் யாழினி. ஆதவன் ஒரு நொடி அவளை பார்த்தான். இங்கிருந்து நடந்தா 1 மணி நேரம் ஆகும் என்றான். என்னது, 1 மணி நேரம் ஆகுமா என்ற அதிர்ச்சியில் யாழினியின் முகமே வாடிப்போனது. ஐயோ போச்சே, முதல் நாளே லேட் ஆகிடும் போல என்று அவள் கவலையுடன் சொன்னதை பார்த்து ஆதவனுக்கு சிரிப்பு வந்தது. யாழினியின் முகம் சுருங்கியது. அட என்னங்க, நானே லேட் ஆகிடும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா இப்படி சிரிக்கிறீங்க என்றதும், ஆமாங்க, நடந்தாதான் 1 மணி நேரம் ஆகும் சொன்னேன், ஆனா என்று மெதுவாக இழுத்தான். யாழினி உடனே அவனை பார்த்தாள். ஆனா என்ன? ஆனா இந்த டிராக்டர்ல வந்தா 10 நிமிஷம்தான் ஆகும் என்றான்.
அப்போ அதை முதலையே சொல்ல வேண்டியது தானே என்றதும், அதுவா, உங்க முகம் மாறுறத பார்க்கணும்னு தோணுச்சு என்று சிரித்தான். அப்படியா, ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு என்றாள். அது அப்படிதான், ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க என்றான். ஆனா நான் நம்ப மாட்டேப்பா என்றதும் ஆதவன் சிரித்தான். சரி சரி ஏறுங்க, லேட் ஆக போகுது என்றதும், ஐயோ ஆமால, உண்மையாவே கூட்டிட்டு போறீங்களா என்று தயக்கமாக கேட்டாள். அட இல்லைனா இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேனா, ஏறுங்க சீக்கிரம் என்றான். சரி சரி கோவப்படாதீங்க என்றாள். நான் கோவப்படலைங்க. அப்படின்னா கிண்டல் பண்றேன் என்றதும் யாழினி சிரித்தாள். சரி வாங்க என்றதும் யாழினி கையை பிடிக்க அவளும் மெதுவாக ஏறினாள். டிராக்டர் மெதுவாக நகர்ந்தது. சில நிமிடங்கள் அமைதி. காற்று மெதுவாக வீசியது. வயல்களின் வாசனை மனதை நிறைத்தது. அமைதியை உடைத்தது யாழினிதான். நீங்க இந்த ஊர்க்காரரா என்று கேட்டாள். ஆமா என்றான். பிறந்ததும் வளர்ந்ததும் இங்கேதானா என்றதும் ஆமா என்றான். போர் அடிக்காதா உங்களுக்கு என்று கேட்டாள். எதுக்கு என்றான். இதே வயல், இதே சாலை, இதே ஊர், அதான் என்று இழுத்தாள். அது உங்களுக்கு தான் அப்படி தெரியும் என்றான். அப்போ உங்களுக்கு என்று கேட்டாள். எங்களுக்கு இதுதான் உலகம் என்றான். யாழினி சிரித்துக்கொண்டே நல்லா பேசுறீங்க என்றாள். நீங்க நீங்க எந்த ஊரு என்று கேட்டான். நான் சென்னை என்றதும், அதான பார்த்தேன், நீங்க பேசுற வேகத்திலேயே நினைச்சேன் நீங்க சென்னை பொண்ணாதான் இருப்பீங்களோன்னு. அதே மாதிரி நீங்க சென்னை பொண்ணுதான் என்றதும், அடடா பரவாயில்லையே, அதை கூட கவனிச்சிட்டீங்களா? ஆமா என்றான். நான் புதுசா உங்க ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் டீச்சரா வந்திருக்கேன் என்றதும் மிகவும் சாதாரணமாக அப்படியா என்றான். அப்படியாவா, அவ்வளவுதான் அவங்க ரியாக்ஷன் என்றாள். வேற என்ன சொல்லணும் என்று கேட்டான். வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம், இப்படி ஏதாவது சொல்லலாமே என்றாள். அதெல்லாம் எங்க ஊர்ல பழக்கம் இல்லைங்க என்று கூறினான். அப்ப என்னதான் பழக்கம் உங்க ஊர்ல என்று கேட்டாள். யாராவது நல்லவங்களா இருந்தா மனசுல வச்சுக்குவோம். ஓ, அப்ப நான் நல்லவன் முடிவு பண்ணிட்டீங்களா என்று சிரிப்புடன் கேட்டாள். இன்னும் இல்ல என்றான். ஏன், இப்பதானே பார்த்தேன் என்றான். சரி, அப்போ கெட்டவன் முடிவு பண்ணிட்டீங்களா என்றாள். அதுவும் இல்ல என்றான். அப்புறம் என்று கேட்டாள். கொஞ்ச நாள் போகட்டும், நானே சொல்லுவேன் என்றதும் யாழினி சிரித்தாள். நீங்க ரொம்ப நக்கலா பேசுறீங்க என்றாள். அது எங்க ஊர் ஸ்பெஷல்ங்க என்றதும், அப்படின்னா நானும் சீக்கிரம் கத்துக்கணும் போல என்றாள். எங்க ஊர் ஆளுங்க கூட பழகுனா போதும், 2 நாள்ல கத்துக்குவீங்க என்றதும் இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்பு இருவருக்கும் தெரியாமல் மனதில் ஒரு சின்ன இடத்தை உருவாக்கியது. சில நிமிடங்களில் பள்ளி வாசல் வந்தது. யாழினி கீழே இறங்கினாள். ரொம்ப நன்றி என்றதும், பரவாயில்ல என்றான். உங்க பேரு? ஆதவன் என்றான். நான் யாழினி. தெரியும் என்றான். எப்படி தெரியும்? இப்பதானே தெரிஞ்சது. அட மறுபடியும் கிண்டலா என்று யாழினி சிரித்து கொண்டே, சரி தேங்க்ஸ் பாய் என்றாள். வெல்கம் டீச்சர் என்றான். அவள் உள்ளே செல்ல ஆதவன் டிராக்டரை திருப்பி கிளம்ப போனான். அப்போது பள்ளி தலைமை ஆசிரியர் வெளியே வந்து, ஆதவா என்று கூப்பிட்டார். சொல்லுங்க சார். இன்னைக்கு சாயந்தரம் இந்த புது டீச்சருக்கு தங்குற வீட்டை காட்டிடுப்பா என்றார். சார் நானா? நான் எப்படி என்று இழுத்தான். அட உனக்குத்தான் எல்லா இடமும் தெரியும்பா, அதான் உன்கிட்ட சொல்றேன் என்று சொன்னார். ஆதவன் அதிர்ச்சியுடன் யாழினியை பார்த்தான். யாழினியும் அவனைத்தான் பார்த்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை நினைத்தனர். இவனை இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்குமோ என்று யாழினியும், இவளை இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்குமோ என்று ஆதவனும் யோசித்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த சாதாரண சந்திப்பு தான் ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கையில் காதலாக மலரப்போகிறது. அதே காதல்தான் கண்ணீரையும் பிரிவையும் தியாகத்தையும் விதியின் பல திருப்பங்களையும் சந்திக்க வைக்கப் போகிறது என்று. ஆதவன் யாழினியை முதல் முறையாக பார்த்த நாள் அவர்களுக்குள் ஒரு கதை தொடங்கியது. ஆனால் அந்த கதையின் பின்னால் 15 வருடங்களாக புதைந்து கிடந்த ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியம் என்ன? ஆதவன் யாழினி மீண்டும் சந்தித்தார்களா? அதை எபிசோட் 2 தெரிந்து கொள்வோம். இது உன்னோடு பேசாத நாட்கள். உங்கள் அன்பான ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த எபிசோட் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற புதிய ஆடியோ நாவல்களை கேட்க அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீங்க. நாளை மீண்டும் ஒரு புதிய எபிசோடுடன் சந்திப்போம். அன்புடன் அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல்.